வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீயிங் இட் நியூ ஃபினான்ஷியல் இயர். ஸோ இப்போ வந்து நம்ம ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகிடவே சர்டைன் திங்ஸ் வந்து எவ்ரி பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி சேஞ்ச் பண்ணணும் அண்ட் அவங்களுக்கு அப்ளிகபிளாக இல்லையா அப்படின்றது பார்க்கணும். ஸோ மோரார்லெஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் டர்ன் ஓவர் பேஸ்டு சர்டைன் சேஞ்சஸ் நீங்கள் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அண்ட் அது இல்லாமல் ஒரு ஜெனரிக்காக வந்து நியூ ஃபினான்ஷியல் இயருக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி இது வந்து நாட் about individual income tax changes but it's all about business related changes. So individual income tax changes நம்ம வேற வீடியோல பார்ப்போம். So business related changes என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், என்னெல்லாம் செக் பண்ணணும், ஸோ அதை தான் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் திங் அபவுட் டர்ன் ஓவர். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் இயரில் எவ்வளோ டர்ன் ஓவர் இருந்திருக்கு நமக்கு அப்படின்றத கண்டிப்பாக எவால்வேட் பண்ணணும். ஸோ ஏன் இதை எவால்வேட் பண்ணணும்னா நீங்கள் 1 crore மேலே டர்ன் ஓவர் தாண்டிடுச்சு அப்படின்னா இண்டிவிஜுவலோ ஹெச்எஃப்ஓ இருக்கட்டும் இல்லை கம்பெனியாக இருக்கட்டும், கம்பெனிலாம் வந்து அந்த வெரி ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் கிராசிங்கே வந்து நம்ம டிடிஎஸ் அப்ளிகபிலிட்டி வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து டிடிஎஸ் ஆன் கமிஷன், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், கான்ட்ராக்ட்ஸ், ப்ரொஃபஷனல் சார்ஜஸ், ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து டிடிஎஸ் அப்ளிகபிள்னா பிடிக்காமல் இருந்தீங்கன்னா அதோட கான்சிக்வன்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து டிடிஎஸ் அப்ளிகபிலிட்டி உங்களோட டர்ன் ஓவர் 1 crore கிராஸ் ஆயிருக்கா இல்லையா டியூரிங் த ஃபினான்ஷியல் இயர் 24-25 பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபினான்ஷியல் இயரில் அதுக்கான அப்ளிகபிலிட்டி அந்த டிடிஎஸ் இது எல்லாமே வந்து என்னென்னலாம் அப்ளிகபிளோ அதை எல்லாமே நீங்கள் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கான ஃபைலிங்ஸ் கண்டினியூ பண்ணணும். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா 194Q. ஸோ டிடிஎஸில் வந்து 194Qவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டர்ன் ஓவர் இந்த இயரில் 10 crores ஆர் மோர் அப்படி இருக்குது அப்படின்னா தென் சப்சிக்வெண்ட் இயரில் தட் மீன்ஸ் லைக் ஃபினான்ஷியல் இயர் 24-25க்கு உங்களோட டர்ன் ஓவர் 10 crore கிராஸ் ஆயிருக்கு அப்படின்னா 25-26 ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் சப்ளை பண்ணுற கூட்ஸ் இருக்குது இல்லையா, பர்ச்சேசஸ், ஸோ இப்போ மற்றவங்களுக்கு அது பர்ச்சேசஸ், ஸோ அதில் வந்து 194Q கீழே 50 lakhs தாண்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டிடிஎஸ் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இட்ஸ் வெரி மச் மேண்டேட்ரி. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா earlier இருந்த நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்த சேல் டிசிஎஸ் ஆன் சேல் ஆஃப் கூட்ஸை வந்து 206Cயில் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் 194Q மட்டும்தான் அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ அது ஒன் ஆஃப் த ரிலீஃப் தட் 206C வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்றது. ஸோ அதனால் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பேமெண்ட் கொடுக்குறாங்களோ தட் மீன்ஸ் இந்த செல்லர் யார் வந்து நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் உங்களோட பில்லில் டிசிஎஸ் போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ வந்து எப்படி இருக்க போகுதுன்னா நீங்கள் டிசிஎஸ் உங்கள் இன்வாய்ஸில் எதுலேயும் போட போகிறது இல்லை. யார் உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்க போகிறாங்களோ அவங்க மட்டும்தான் டிடிஎஸ் பிடிச்சிட்டு கொடுப்பாங்க. இன்கேஸ் உங்களோட டர்ன் ஓவர் 24-25ல் வந்து 10 crores தாண்டி இருக்குது, 25-26ல் உங்களோட சேல் வந்து அந்த பர்சனுக்கு ஒரு 50 lakhs தாண்டுச்சுன்னா ஓவர் அண்ட் அபவ் 50 lakhsக்கு வந்து உங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சி கட்டிடுவாங்க. இது ஒன்று. தென் இப்போ உங்களோட டர்ன் ஓவர் வந்து ஹெச்எஸ்என் கோடு 5 crore தாண்டி இருக்குது அப்படின்னா தென் ஹெச்எஸ்என் கோட் வந்து 6 or 8 digit கோட் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுவும் மேண்டேட்ரி. நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுக்காம பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கலாம். பட் இது கண்டிப்பாக மேண்டேட்ரியாக கொடுக்கணும், இல்லைனா அதுக்கான ஆப்ளிகேஷன்ஸ் ஃபாலோ ஆகும். தென் E-invoice applicability. ஸோ எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 to 6 years, தட் மீன்ஸ் லைக் நாட் ஜஸ்ட் 5 to 6 years ஃப்ரம் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி 17-18 இயர்லேருந்தே டில் டேட் ஏதாவது ஒரு இயரில் 5 crore தாண்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏப்ரல் தட் மீன்ஸ் இப்போ நடந்துட்டு இருக்க ஏப்ரல் மந்த்லேருந்து E-invoicing இஸ் மேண்டேட்ரி. ஸோ அதை வந்து யாருமே ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எனி ஒன் ஃபினான்ஷியல் இயர், ஸோ லாஸ்ட் இயராக இருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி இயராக இருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி இயராக இருக்கலாம், எப்பயாவது ஒரு இயராக இருக்கலாம். பட் ஆனால் ஏதாவது ஒரு இயரில் 5 crores தாண்டி இருக்குது அப்படின்னா தென் யூ ஹவ் டு செக் யுவர் அப்ளிகபிலிட்டி அண்ட் இப்போ இந்த மந்த்லேருந்து E-invoicing பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ தட் cannot be skipped and it is very much mandatory. So 1/4/2025லேருந்து E-invoicing மேண்டேட்ரியாக இருக்கும். தென் LUT வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து பேமெண்ட் ஐஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ணாமல் கூட்ஸை வந்து ஷிப் பண்ணுறதுக்கோ இல்லை சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுற டூல் தான் வந்து LUT. ஸோ LUT எடுக்க வேண்டியவங்க அவங்க கன்வீனியன்ட் இதுக்கு நீங்கள் வந்து முன்னாடியே LUT எடுத்துருக்கணும். லாஸ்ட் மார்ச்குள்ளேயே நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. அப்படி எடுக்கல, இல்லை ஃபஸ்ட் டைம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படி எதுனா இருந்ததுன்னா இந்த வாட்டியாச்சும் அட்லீஸ்ட் நீங்கள் LUT எடுத்துருங்க. தென் நியூ பில்லிங் சீரீஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃபினான்ஷியல் இயர், ஸோ உங்களோட பில்லிங் இன்வாய்ஸ் சீரீஸுமே மாற்றணும். ஸோ அப்படி மாற்றும் போது பார்த்தீங்கன்னா இது ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம், இல்லை வெறும் நியூமரிக்காக இருக்கலாம், ஸோ வெறும் ஆல்ஃபபெட்ஸாக இருக்கலாம். பட் வெறும் ஆல்ஃபபெட்ஸ் ஜென்ரலாக இருக்காது. ஸோ ஆல்ஃபா நியூமரிக்காக தான் ஜென்ரலாக கொண்டு போவோம், ஃபினான்ஷியல் இயர் மென்ஷன் பண்ணி எப்படி வேணால் இருக்கலாம். பட் இட் ஷுட் பி லைக் வித்தின் 16 characters, ரொம்ப லென்த்தியாக போகக்கூடாது, 16 charactersக்குள்ளே இருக்கணும் டோட்டலாக.
அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமன் அப்டேட் இது. ஸோ ஐஇசி இருக்கவங்க, தட் மீன்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஒரு இயர் முடிஞ்சு அந்த இயர், தட் மீன்ஸ் ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சு அந்த இயர் ஜூனுக்குள்ளே தே ஹவ் டு அப்டேட் தேர் ஐஇசி. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஜூனுக்குள்ளே யாருக்கெல்லாம் வந்து நீங்கள் ஏற்கனவே ஐஇசி வச்சுருக்கீங்க அப்படின்னா இயர் ஆன் இயர் ஜூனுக்குள்ளே நீங்கள் ரெனியூவலுக்கு இப்போது அப்டேட் பண்ணணும், டேட்டா இருந்தால் அப்டேட் பண்ணணும், தென் ரெனியூவல் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி ரெனியூ பண்ணிக்கணும். ஸோ எவ்ரி இயர் இட் ஃபாலோஸ். அதே மாதிரி இந்த வருஷமும் இன்னும் 3 months தான் இருக்குது, டக்குன்னு ஓடிடும். ஸோ அதுவும் பண்ணுறவங்களும் பண்ணிடணும். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த பாயிண்ட் டு பி நோட்டட். தென் இந்த இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மெக்கானிசம், ஸோ மேபி அது டீட்டெயில்டாக என்ன பண்ணணுன்றது நம்ம வேறு வீடியோவில் கூட பார்க்கலாம். பட் இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, அவங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, அதுக்கு வந்து சர்வீஸோ கூட்ஸோ ப்ரொவைட் பண்ணுறவங்க வந்து ஒரு காமனாக ஹெட் ஆஃபீஸ்க்கு பில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிரெடிட் வந்து ஹெட் ஆஃபீஸில் இல்லாமல் பிரான்ச் ஆஃபீஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா இந்த இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். நம்மளுமே வந்து ஏற்கனவே பல இதில் வீடியோ போட்டிருப்போம் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னால் என்னன்ட்டு. மேபி அதுக்கு லிங்க் வேணால் கூட நான் தரேன். ஸோ அப்படி வந்து அந்த இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மெக்கானிசம் வந்து இப்போ கிராஸ் சார்ஜிங் பண்ணாமல் நேராக அவங்களுக்கு ஃபைல் பண்ணி பிரான்ச்சஸ்க்கு ஃபைல் பண்ணி அந்த கிரெடிட் வந்து பாஸ் ஆகணும். ஸோ அதுவுமே வந்து மேண்டேட்ரி ஃப்ரம் 1/4/2025. அதுவும் யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிளோ அவங்களுமே வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும். தென் நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த 194Q மட்டும்தான் அப்ளிகபிள், டிசிஎஸ் வந்து அப்ளிகபிள் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து நமக்கு ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு பிஸ்னஸஸ். ஏன்னா கம்ப்ளைன்சஸ் கம்மியாகும். அட் த சேம் டைம் இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது, யார் டிக்ளரேஷன் கொடுக்கறது, யார் டிடிஎஸ் பிடிக்கிறது, இல்லை டிசிஎஸ் கலெக்ட் பண்ணுறதா இல்லையான்ட்டு. ஸோ ஒருத்தருக்கு சொல்லாமல் கூட ப்ராப்பராக இது பண்ணுற கன்ஃபியூஷனில் ரெண்டுமே கூட பண்ணாமல் இருந்தாங்க சம்டைம்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேசஸ்லாம் இல்லாமல் இப்படி வந்து மியூச்சுவலாக வந்து வெறும் 194Q தான் அப்ளிகபிள்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கிளியர் ஆயிருக்கு. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஆடட் அட்வான்டேஜ். ஸோ டிசிஎஸ் ஆன் சேல் ஆஃப் குட்ஸ் கிடையாது. ஸோ ஆல்சோ யாராவது இப்போ டெபிட் நோட் போடுறீங்க இந்த வருஷத்தில் அப்படின்னா அதுலேயும் டிசிஎஸ் போட்டுறாதீங்க. ஸோ அதுவுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும், அதையுமே அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன பண்ணணும் ஃபார் த நியூ ஃபினான்ஷியல் இயர்னு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்காக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து வேறு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.